சண்டைக்கோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தவங்க மகா கூடவே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் புவனா, இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? நேற்று நாம் இந்த பொண்ணை பார்த்தோம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து பணத்தையும் கட்டியாச்சு, அதோடு நம்ம விட்டுட்டு போயிருக்கணும். நேற்று நாம் வந்த நேரத்துக்கு கிளம்பி போயிருந்தோன்னா இந்நேரத்துக்கு திருப்பதிக்கு போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க ஒய்ஃப், என்னங்க நீங்களே இப்படி பேசுகிறீங்க? அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து பணத்தை கட்டிட்டா மட்டும் போதுமா? டாக்டர்ஸ் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்களாம். இந்த பொண்ணு இந்த அளவுக்கு உயிர் பழிச்சு வந்திருக்கானா அதுக்கு காரணமே நாம் கூடவே இருந்து விசாரித்ததுனால தான் இந்த அளவுக்கு அவள் பொழைச்சி வந்திருக்கா. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்களா? ஒரு உயிரை நம்ம காப்பாற்றிருக்கோம், அது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, யாரோ ஒரு பொண்ணுக்காக நாம் ஏன் இந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கணும்னு சொல்லு. அந்த பொண்ணு என்ன நம்ம சொந்தமா பந்தமா? எதுக்காக இப்படி நாம் இங்கே உட்காந்துட்ருக்கணும்? நமக்கு குழந்தை இல்லை, நாம் இந்நேரத்துக்கு கிளம்பி போயிருந்தா யாகத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு, இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, குழந்தை இல்லாமல் இருக்கேன், இப்போது இந்த பாவத்தையும் என்னை சுமக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போகுது. திருப்பதிக்கு போன ட்ரெயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆனதாக வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு 2-3 கோச்சில் ட்ராவல் பண்ணவங்க வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கிறதாவும் ஒரு சில பேர் இறந்துறதாகவும் வந்து ஃப்ளாஷ் நியூஸில் போட்டுட்ருப்பாங்க. அதை பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நாம் போக வேண்டிய ட்ரெயின் தானங்க இது, நம்மளோட கோச் எதுன்னு கேட்குறாங்க. அப்போது அவர் A3ன்னு சொல்கிறாரு. A3 கோச்சில் தான் வந்து நிறைய பேர் இறந்ததான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, பரவாயில்ல, கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு, கடவுள் காப்பாற்றலைங்க, இந்த பொண்ணு தான் நம்மளை காப்பாற்றிருக்கா, கடவுள் ரூபத்தில் இந்த பொண்ணு நம்மளை வந்து காப்பாற்றிருக்கா. நான் தான் சொன்னேன்ல, கடவுள் எல்லாத்தையுமே ஒரு காரண காரியத்தோடு தான் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேங்க, இந்த பொண்ணு தான் நம்மளை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் மகாவை செக் பண்ணுறதுக்காக வராங்க. என்ன பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, கண் முழிச்சு பார்த்தாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு புவனா வந்துட்டு, இல்லை டாக்டர், லேசாக நெத்தியை மட்டும் சுருக்குறாங்க, ஆனால் கண் முழிச்ச பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன இது, இந்நேரத்துக்கு கண் முழிச்சு பார்த்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மகாவை வந்து கண் முழிச்சு பார்க்க சொல்லி வந்து மகாவை வந்து தட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து மகா வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க. கண் முழிச்சு பார்த்துட்டு, நான் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. உடனே புவனா வந்துட்டு, பதட்டப்படாதம்மா, நான் சொல்கிறேன் உனக்கு, பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நேற்று நாங்கள் வர வழியில் உன்னை பார்த்தோம், நாங்கள் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தோம், இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா வந்துட்டு, என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியல, நான் யார், எந்த ஊர், நான் எங்கேருந்து வந்தேன், நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத எதையுமே கேட்கல. மகா வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. உடனே டாக்டர் மகாவுக்கு மயக்க இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து மகா வந்து மயங்கிடுவாங்க. அங்கே வந்துட்டு விக்ரமை வந்து டாக்டர் போயிட்டு பார்க்குறாங்க. என்ன பேஷண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு விக்ரமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தவங்ககிட்ட கேட்குறாங்க. கண்ணை முழிச்சாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு, இல்லை டாக்டர், எந்த ஒரு அசைவுமே இல்லை, அப்படியே தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு, இந்நேரத்துக்கு கண்ணை முழிச்சு பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து விக்ரமை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. விக்ரம் எழுந்ததுக்கப்புறமா அப்படியே பயங்கரமாக ஒன்றுமே புரியாத மாதிரி சுற்றி எல்லாரையும் பார்க்குறாங்க. விக்ரமை கொண்டு வந்து சேர்த்தவங்களை கை காமிச்சு, இது இது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இவன் ஆடு மாடு கேட்குற மாதிரி கேட்குறானே அப்படின்னு கூட வந்தவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு, தம்பி உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுப்பா, இவங்க தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரமுக்கு எதுவுமே புரியல, அப்படியே வந்து சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கூட இருக்கிறவங்க வந்து, டாக்டர் என்ன அதை மட்டும் சொல்கிறீங்க, அவர் கை காசை போட்டு 2 லட்சம் போட்டு பார்த்துருக்காரு, அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. விக்ரமுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ டாக்டர் வந்துட்டு, இப்போ தானே அவர் கண்ணு முழிச்சிருக்காரு, கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து போலீஸ் அங்கே வராங்க. நர்ஸ்கிட்ட வந்து, இங்கே ஏதோ ஒரு பேஷண்ட் இறந்துட்டு தான் இன்ஃபர்மேஷன் பண்ணாங்களே, போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறதா சொன்னாங்களே, எங்கே அந்த பாடின்னு கேட்குறாங்க. அப்போது நர்ஸ் வந்துட்டு நேராக வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, பேஷண்ட் வந்து சாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்துட்டு, என்ன இது, நீங்கள் சொல்கிற பதிலே சரியில்லையே, இறந்துட்டான்னு சொல்கிறீங்க,
எல்லாம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க, இப்போ திரும்பி சாகலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை டாக்டர், பல்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருந்திருக்கு, அதனால் பேஷண்ட் இறந்துட்டு தான் வந்து டாக்டர் நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் வந்துட்டு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் பேஷண்ட்டை காமிங்க, நானே வந்து அவங்கக்கிட்ட வந்து விசாரிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. நேராக போலீஸ் போயிட்டு விக்ரம் கிட்ட போயிட்டு விசாரிக்கலான்னு போகிறாங்க. தம்பி உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ விக்ரம் வந்துட்டு அப்படியே முழிக்கிறாரு. பேரா, என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே போலீஸ் வந்துட்டு எப்பா உனக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அது பேர் என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க. திரும்பவும் விக்ரம் அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு வேளை தமிழ் தெரியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் விக்ரம் வந்து அப்படியே முழிக்கிறாரு. ஒரு பேர் இருக்கும்ல, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேட்ஜை காமிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பேட்ஜையும் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேர் என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு அவருக்கு அந்த மாதிரி பேட்ஜ் இருக்கான்னு பார்க்குறாரு. அப்போது போலீஸ் வந்து தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ என்னடா இது, இவனுக்கு ஒன்றுமே புரியலையே, உன் பேர் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு அந்த போலீஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அந்த பேட்ஜை வந்து பார்த்துட்டு ராஜேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பவும் போலீஸ் தலையில் அடிச்சுக்கிட்டு என்ன இது வம்பா போச்சு, பேர் கூட தெரியலையா, உனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நீ எப்படி ஆற்றுல விழுந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்னது ஆத்துலையா அப்படின்னு விக்ரம் திரும்பவும் கேட்குறாங்க. என்ன இது உனக்கு ஒன்றுமே புரியலையா, என்னதான் இது அப்படின்னு போலீஸே வந்து குழம்பி போகிறாரு. சரி உனக்கு ஒய்ஃப் யாராவது இருக்காங்களா, உன்னோட அம்மா அப்பா, உன்னோட ஊர் எங்கே, நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு எல்லாம் லைனாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு ஏதோ யோசிச்சு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு வந்து எதுவுமே ஞாபகம் வராது. ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, வை காண்ட் ஐ ரிமெம்பர் எனி திங், வை காண்ட் ஐ ரெகக்னைஸ் எனிபடி அப்படின்னு வந்து அவர் இங்கிலீஷ்லேயே சொல்லிக்கிறாரு. சொல்லிவிட்டு அப்போது போலீஸ்லாம் வந்து அப்படியே பார்க்குறாங்க. தம்பி ஏதாவது சொல்லுப்பா, உனக்கு ஒய்ஃப் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது விக்ரமுக்கு எதுவுமே ஞாபகம் வராது. அப்போது போலீஸ் விடாமல் வந்து விக்ரமை விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு சார் இப்போ தான் அவர் கண் முழிச்சே பார்த்துருக்காரு, நீங்கள் ஒரு 2-3 நாள் கழித்து வந்து அவரை விசாரிங்க, அவருக்கு தலையில் வேற அடிபட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ் வந்துட்டு சரி நான் 2-3 நாள் கழித்து வந்து கண்டிப்பாக விசாரிப்பேன், அப்போ எல்லாத்தையும் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தவங்க நீங்கள் தானே அப்படின்னு அவங்க 2 பேரையும் வந்து விசாரிக்கிறாங்க. நீங்கள் எப்படி அங்கே போனீங்க, எப்படி அவரை பார்த்தீங்க, எதுக்காக அங்கே போனீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நாங்கள் எப்பவுமே வேன் கழுவுறதுக்கு அங்கே தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் நேராக கொண்டு வந்து சேர்த்துட்டிங்களா, இல்லை அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு அப்புறமா இங்கே கொண்டு வந்து சேர்த்திங்களான்னு கேட்குறாங்க. உடனே கூட இருக்கிறவங்க வந்து அவங்கள திட்டுறாங்க. பாத்தியா நான் சொன்னேனே கேட்டியா, இதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் தான் நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மகா கிட்ட வந்து டாக்டர் போய் பேசுகிறாங்க. அப்போ மகா வந்துட்டு நான் யார், எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு மகா கிட்ட வந்து கவுண்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சிலதெல்லாம் படிக்க சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மகா நல்லா படிச்சிருவாங்க. அப்போ மகா டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, டாக்டர் நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு கவுண்ட் பண்ணலாம் தெரியுது, படிக்க தெரியுது, எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் நான் யார், நான் எந்த ஊர், என்னோட அம்மா அப்பா யாருன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் வந்துட்டு இங்கே பாருமா, நீ படித்த பொண்ணு, உனக்கு புரியும் நான் நம்புகிறேன், உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, அது பிரெயினை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அதனால் உனக்கு கடந்த காலம் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மகா வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.